தலித்துன்னு இப்போ கழிவு வெளியே ஊத்துறாங்க எல்லாரும். எல்லா சாதிகளையும் அந்த சாதியின் பெயரால் குறிப்பிடுறோம்ல. பட்டியல் சமூக மக்கள்னு வரும்போது எதுக்கு தலித்துன்ற வார்த்தையை கொண்டாந்து அதில் போடணும்? இப்போ எம்பியா இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறான். இப்போ நம்ம திருமாவளவனே 2 தடவை எம்பியா இருக்கிறார். இப்போ கரண்ட்ல 4 எம்எல்ஏக்களை வைத்து நீ தலித்தா? தலித் என்றால் புறக்கணிக்கப்பட்டவன். ஏன் நீ எம்பி உன்னை புறக்கணிச்சிட்டாங்களா? என்ன வார்த்தை அது? புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன். நீ எம்பி ஆகிட்ட உன்னை நசிக்கிட்டாங்களா, பிதுக்கிட்டாங்களா? ஆகவே அந்த வார்த்தை மீது இன்றைக்கு ஒரு எரிச்சல் குறிப்பா பறையர் சமூகத்திலிருந்து வந்திருக்கு. ஒரு காலத்தில் பல்லர்கள்னு சொன்னாங்க, அப்புறம் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு அவங்க மாத்திட்டாங்க. சக்கிலியர், அருந்ததியர்லாம் மாறிட்டாங்க. அப்போ பறையர்களை மட்டும் ஏன் தலித்துன்னு சொல்ற? ஆக்சுவலி தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஜீவோவும் இருக்கு, அரசு உத்தரவுகளும் இருக்கு. தெரிஞ்சும் தலித்து தலித் தலித்து தலித்துனா புலித்தின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குதுதா கிண்டலும் கேள்வியுமா பண்றாங்க. பறையர்களை ஏமாற்றுகிறாரா திருமாவளவன்? அண்மையில் கிருஷ்ணசாமி சொன்னார், டாக்டர் திருமாவளவன் தன் பிறந்த சமூகத்துக்கும் உண்மையா இல்ல, தன் பின்னால் இருக்கிற சமூகத்துக்கும் உண்மையா இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் அவர் உண்மையா இல்ல, மொத்தத்தில் அவர் ஒரு மனுஷனா இல்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு திருமாவளவன் எப்படி எதிராக இருக்கார்? பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இல்லை, குறிப்பாக பறையர் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிறார். இடையில அவர் பறையர் இல்லை, அவர் பேர் திம்மவாலு, அது இதெல்லாம் வேண்டாதவங்க எல்லாம் அவரை தெலுங்கர்ன்ற மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. ஆனால் அவர் தெலுங்கராக தன்னை நினைத்துக் கொள்கிறாரோ என்றும் என்ன தோன்றுகிறது.